வணக்கம். இது இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெட் பேப்பர் 2 presented by தீபிகா சக்திவேல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது 2023ல இங்கிலீஷ் அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினோட லெவல் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டும் கிடையாது. அதே மாதிரி என்ன அப்படின்னா மேபி சிம்பிள்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சரி. ஸோ ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆட் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னா அப்போ மூணு, இப்ப இந்த 4 வார்த்தை கொடுத்திருக்கிறதுல இந்த 3 வார்த்தை எப்படி இருக்கும்னா சிமிலரா இருக்கும். ஓகேங்களா? ஒரே மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, அப்போ இந்த 3 விஷயம் எதுல வந்துட்டு சிமிலரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஸ்மால் அப்படிங்கிறது, லிட்டில்ங்கிறது, இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? ஸ்மால், லிட்டில் அப்படிங்கிறது சின்னதா இருக்கிறது. அதே மாதிரி மீகர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சின்ன அமௌண்ட். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து மீகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஸ்மால், மீகர், லிட்டில் மூணும் வந்துட்டு கம்மியா இருக்கிறத சொல்லுது. சோ அப்போ ஒரே ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறத சொல்றது என்னன்னா பிளென்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அப்போ அந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் பிளென்டி. சோ பிளென்டிங்கிறது மட்டும் தான் இதுல வந்து டிஃபரெண்டா இருக்கு. பிளென்டிங்கிறது அதிகம். ஓகேங்களா? சோ தட் இஸ் வாட் த ஆட் வேர்ட் ஃப்ரம் ஹியர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. During which of the following seasons trees stretch their leafy branches towards the sun? இது ஆக்சுவலா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு போயம் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த போயத்துல வந்துட்டு ஒவ்வொரு ட்ரீஸையும் கொடுத்து அந்த ட்ரீஸ் ஒவ்வொரு சீசன்ஸை கொடுத்து அந்த சீசன் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஆனா இந்த இது வந்துட்டு என்னன்னா போயம் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீசன்ஸ் trees stretch their leafy branches towards the sun. டுவர்ட்ஸ் சன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது சூரியனை நோக்கின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சூரியனை நோக்கின்னு கொடுத்திருந்தாலே என்ன சீசன் தான் அது? சம்மர் சீசன். ஓகேங்களா? சரி. சோ நெக்ஸ்ட் அடுத்தது choose the singular form of the underlined word. ஓகேங்களா? சிங்குலர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. geese. I saw many geese in the park. ஓகேங்களா? சோ geese அப்படிங்கிறது தாராக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வார்த்தை மாதிரியே இருக்கும், ஆனா பிக் சைஸ். ஓகேங்களா? சரி. சோ அப்ப அந்த கீஸ்ங்கிறது ப்ளூரல். அப்ப சிங்குலர்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கூஸ். ஓகே, கூஸ். இதுதான். சோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, உதாரணத்துக்கு மவுஸ். மவுஸ்ங்கிறது சிங்குலர், மைஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஓகேங்களா? சரி. சோ நெக்ஸ்ட், ராபர்ட் ஃப்ராஸ்ட், an American poet noted for his. சோ முதல்ல வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க ஸ்டாப்பிங் பை தி வுட்ஸ், WOODS, வுட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நமக்கு வந்துட்டு காடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வுட், WOOD அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. WOODS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு விஷயம் இருக்கு. இல்ல WOOD வுட் அப்படிங்கிறது மரக்கட்டை. WOODS ஓகேங்களா, வுட்ஸ் அப்படிங்கிறது காடுன்னு சொல்றது. ஓகே, சரி, நெக்ஸ்ட். சோ அப்ப ஸ்டாப்பிங் பை தி வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் அப்படிங்கிறது ராபர்ட் ஃப்ராஸ்டோடது. ஓகேங்களா? இவர் வேற என்ன போயம் வந்துட்டு இம்பார்ட்டண்டா ஒரு போயம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ரோட் நாட் டேக்கன். சோ எப்படி ஆரம்பிக்கணும்னா, 2 ரோடு இருக்கு. இந்த 2 ரோட்ல நான் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒவ்வொரு பாதையில செல்லுது. இதுல நான் எந்த ரோட சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலமா, அந்த டைலமேட்டிக் ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி அந்த போயம் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சரி. சோ he is an American poet. அவருடைய அந்த போயம் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரூரல் லைஃப். ஓகேங்களா? ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ரூரல் லைஃப். ரூரல் லைஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஊரக பகுதிகள், கிராம பகுதிகள். இந்த கிராம பகுதிகள்ல என்னென்ன இருக்கோ, மழை. ஓகேங்களா? சோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீம்ஸ், சிற்றோடைகள். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் மரங்கள். இத பத்தி ரியலிஸ்டிக்கா அவர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். ஓகே, so here the criminal dashed the place before the police could reach. Okay, so see here, ரெண்டு விஷயம் இங்க கொடுத்திருக்காங்க. The criminal dashed the place. Okay, one thing. Before the police could reach, second thing. ஓகேங்களா? So before the police could ரீச் பண்றதுக்கு முன்னாலேயே கிரிமினல் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிரிமினல் என்ன பண்ணுவாரு? எஸ்கேப் ஆவாரு. இல்ல அப்படின்னு ஆமா, இந்த இடத்த பொறுத்த மட்டும் போலீஸ் வர்றதுக்கு முன்னாலே அவர் எஸ்கேப் ஆவார். ஓகேங்களா? சோ இப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2 ஈவெண்ட் நடந்திருக்கு. ஒன்னு போலீஸ் ரீச் பண்றது, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிரிமினல் எஸ்கேப் ஆகுறது.
இத எந்த ஈவென்ட் ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அந்த ஈவென்ட்க்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும். தட் இஸ் had plus v3 போடணும். ஓகேங்களா? சோ காட் இட். சோ அப்ப வந்து நம்ம என்ன அப்படின்னா ரெண்டு ஈவென்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஈவென்ட்ல எந்த ஈவென்ட் ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும். had plus v3 அப்படிங்கறத போடணும். எந்த ஈவென்ட் செகண்ட் நடந்துச்சோ ஓகேங்களா அந்த ஈவென்ட்க்கு என்ன போடணும் அப்படின்னு சொன்னா சிம்பிளி பாஸ்ட் டென்ஸ் போடணும். ஓகேங்களா? சரி. சோ அப்ப அதனாலதான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க the criminal dashed the place before the police could reach. the police could reachங்கிறது செகண்ட் நடந்தது. சோ அதுக்கு நம்ம வெறும் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். could அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா had plus v3 யூஸ் பண்ணணும். had escaped. okay, so this is what is called as past perfect tense. okay, so அப்போ past perfect tenseல two events must happen. இந்த two eventல ஒரு ஈவென்ட் வந்துட்டு இன்னொரு ஈவென்ட்க்கு முன்னாலே நடந்துரும். அந்த ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய அந்த ஈவென்ட்க்கு நம்ம had plus v3 அப்படிங்கறது போடணும். ஓகேங்களா? சரி, next fill in the blank with the correct word chosen from the options. Dash or a mixture of notices, advertisements and invitations கொடுத்திருக்காங்க. they are captivating and attractive அதுவும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒரு நோட்டீஸ், அட்வர்டைஸ்மெண்ட், இன்விடேஷன் இந்த மூணு நடந்திருக்கக்கூடிய அந்த மிக்சர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் கேப்டிவேட்டிங் அண்ட் அட்ராக்டிவ் அட்ராக்டிவாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம கொடுக்குற விஷயம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை பத்தி கொடுத்திருக்காங்கன்னா பின்னாலே அதை பத்தின டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. சோ இங்க நோட்டீசஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இன்விடேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அகைன் ரெப்பிட்டேட்டிவா நம்மளுக்கு நோட்டீசஸ் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்விடேஷன்ஸ் ரெண்டும் கொடுத்திருக்கிறதுனால ஆர்டிகல்ஸ்ங்கிறது வருது, ஸ்லோகன்ஸ்ங்கிறது வராது. ஸ்லோகன்ஸ்ங்கிறது சிம்பிளி ஒரு வரி அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, சோ அப்ப போஸ்டர்ஸ் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தோட மிக்சர் அண்ட் ஆல்சோ they are captivating and அட்ராக்டிவாவும் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் choose the reported form of the following sentence. what is a reported form? reported formனா என்ன? இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், I want to become a doctor, I must go அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அத வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய் நம்ம ரிப்போர்ட்டா சொல்றது. ஓகேங்களா? அவ அப்படி சொன்னா, அவன் அப்படி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய் என்ன சொல்றது? ரிப்போர்ட்டா சொல்றது. ஓகேங்களா? சரி, சோ அப்ப இங்க கொடுத்திருக்காங்க மோனிகா said I want to become a doctor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ சொல்லியிருக்கா I want to become a doctorனா அவ சொன்னதுனால அவ அப்படியே சொல்லியிருக்கா. இப்ப இன்னொருத்தவங்க அத சொல்லணும். ஓகேங்களா? அப்ப அவ அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? she அப்படிங்கறத யூஸ் பண்ணுவேன். அவ I want to become a doctorனா பிரசன்ட்ல சொல்லியிருப்பா. நான் இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்லச்சு அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பாஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி மாத்தணும்னா பாஸ்டா மாத்தணும். ஓகே, சோ மோனிகா said she and tense இங்க மாறுது. எப்படி மாறுதுன்னா present tense past tense மாறுது. so she wanted to become a doctor. ஓகேங்களா? next I'll take the cow to the market. These words are uttered by னா யார் இத உச்சரித்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? so I'll take the cow to the market அப்படிங்கிறது this is இது வந்துட்டு நம்மளுக்கு எதுல இருக்குதுன்னா நம்மளோட புக்ல இருக்கக்கூடிய ஒரு லெசன். ஓகேங்களா? ஜாக் அண்ட் தி பீன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். ஓகே, சோ இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஜாக்கும் அவங்களோட அம்மாவும் தான் வசிச்சுட்டு வந்திருப்பாங்க. they are poor. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு மாடை கொடுத்து அந்த மாடை வந்துட்டு வித்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு கொண்டு வர சொல்லுவாங்க அவங்களோட மதர், ஜாக்கோட மதர். சோ இவ போச்சுல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முகம் தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு ஒரு பீன்ஸ், ஓகேங்களா, அந்த பீன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, சோ அப்போ பீன்ஸ் இப்ப யாராவது பணம் வாங்கிட்டு கொண்டு வரப்போ பீன்ஸ் கொடுத்தோம்னா கோவம் வரும். உடனே அவங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பீன்ஸை தூக்கி வெளியில எரிஞ்சிருவாங்க. சோ தே ஆர் மேஜிக்கல் பீன்ஸ். ஓகே, சோ அதனால அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வளரும். அதுல இருந்து அவன் வந்துட்டு நிறைய பொருட்கள் எடுத்துட்டு வருவான். ஜாக் அண்ட் தி பீன் ஸ்டாக் ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு தெரியும். சோ இந்த வேர்டை வந்துட்டு யாரு சொன்னது? I'll take the cow to the market. ஜாக் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? So next we have a short dash between the sessions. So see here, fill in the blank with the suitable homophone. ஹோமோஃபோன்னா என்ன? ஃபோன்னா பேசுறது இல்லையா? சோ அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா when you're pronouncing it, so they are the same. pronounce பண்ணச்சுல சேமா இருக்கும். ஓகேங்களா? but with spelling and meaning they differ. ஓகேங்களா? ஸ்பெல்லிங்லயும் சரி மீனிங்லயும் சரி அது டிஃபர் ஆகும். ஓகேங்களா? சோ அப்போ ஹோமோஃபோன் அப்படின்னு சொன்னா சோ ஃபோனுங்கிறது பேசுறது, ஹோமோ அப்படிங்கிறது சேம். ஓகேங்களா? சோ அப்ப சொல்லச்ச அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். ஓகே, சோ அதோட ஸ்பெல்லிங்கும் சரி அதோட மீனிங்கும் சரி they differ. ஓகேங்களா? சோ அப்ப இங்க பாருங்க we have a short dash between the sessions.
ஷார்ட் பிரேக், ரெண்டு செஷனுக்கு நடுவுல நமக்கு பிரேக் உண்டு. ஓகேங்களா? So see here, this is also break. BRAKE இதுவும் break தான். BREAK இதுவும் break தான். இது break, இது broken. Okay? So now first ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் நமக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் உள்ள பிரேக்குக்கு என்ன அர்த்தம்? BRAKE அப்படிங்கிற பிரேக்குக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம கார்லயோ இல்ல பஸ்லயோ டிராவல் பண்ணச்சு நம்ம பிரேக் அடிப்பாங்களே, அதுதான் BRAKE. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு நம்ம ரெண்டு செஷன்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பிரேக். ஓகேங்களா? சோ இதே இது வேர்பா வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, பிரேக் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை உடைக்கிறது. சோ அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இங்க we have a short break between the sessions. Okay, now choose the author of the poem Sea Fever from the options given below. Sea Fever அப்படிங்கிறது ஜான் மேஸ்ஃபீல்டோட ஒரு போயம். ஓகேங்களா? சோ இதுல என்ன சொல்லுவாருன்னா, போயட் இது ஒரு நாஸ்டாலஜிக் போயம். ஓகேங்களா? நாஸ்டாலஜியா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்காக ஏங்குறோம். ஓகேங்களா? சோ நம்ம ஏங்கச்சுல திருப்பியும் அந்த விஷயத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். சோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் நாஸ்டாலஜியா. ஓகேங்களா? சோ அப்ப இந்த சீ ஃபீவர் போயத்துல ஜான் மேஸ்ஃபீல்ட் என்ன சொல்றாரு, திருப்பியும் நான் கடலுக்கே போகணும், அங்க இருக்கக்கூடிய ஃபெல்லோ செயிலர்ஸோட கதைகளை கேட்கணும், ஐ வாண்ட் டு மேக் டைம் ஐடில் பை, அந்த விஷயத்திலேயே வந்துட்டு என்னுடைய காலம் வந்துட்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, டிட்டர்மைனர்ஸ். சோ வாட் ஆர் டிட்டர்மைனர்ஸ்? டிட்டர்மைனர்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இப்ப பின்னால ஒரு சென்டென்ஸ் வருது, அந்த சென்டென்ஸை நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக. ஓகேங்களா? சோ என்னதுலான சில நேரத்துல கேன், குட், ஷால், ஷுட் அப்படி இருக்கலாம், எனி, சம், நன். ஓகேங்களா? சோ இந்த இதெல்லாம் டிட்டர்மைனர்ஸ் சொல்லுவாங்க. I can't carry the luggage dash more, I need dash help. Okay, see here, I can't கேரி த லக்கேஜ். ஸோ எப்பவுமே நீங்க வந்து கவனிக்க வேண்டியது, ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஹியர் இட் இஸ், ஐ காண்ட் கேரி த லக்கேஜ். ஓகேங்களா? என்னால லக்கேஜ் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, மெனி அண்ட் சம், எனி, சம். ஓகேங்களா? சோ சம்ங்கிறது எதை சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்மோ, கிவ் மீ சம்மோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படிங்கிறப்போ சம்மோங்கிறது யூஸ் பண்ணுவோம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, இன்னும் நிறைய ஆண்டுகள் வரணும் அப்படிங்கிறப்போ மெனி யூஸ் பண்ணுவோம். எனிமோர் அப்படிங்கிறப்போ என்னால இதுக்கு மேல அதை செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப இங்க பாருங்க, ஐ காண்ட் கேரி த லக்கேஜ் எனிமோர். ஓகேங்களா? சோ என்னால அந்த விஷயத்த செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து யூஸ் பண்றோம். ஐ நீட் டேஷ் ஹெல்ப், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை. ஓகேங்களா? சோ அப்ப எனி, சம். நெக்ஸ்ட் பாருங்க, dash luggage is on dash platform. This is articles. Articles ங்கிறப்போ a and the. So luggage ங்கிறப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it's not a vowel and at the same time it's not a singular entity. ஓகேங்களா? ஒரு சிங்குலர் கிடையாது அது. ஓகே, சோ அதே மாதிரி இது வவல் சவுண்டும் இல்ல. வவல் சவுண்ட் இருந்துச்சுன்னா and யூஸ் பண்ணுவோம். வவல் சவுண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கான்சனண்டா இருந்துச்சுன்னா ங்கிறது யூஸ் பண்ணுவோம். பட் லக்கேஜ்ங்கிறது இட்ஸ் நாட் சிங்கிள். சோ அப்படி இப்படி இருக்கச்சுல, ஒரு ஹோல்சமா இருக்கச்சுல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா த அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரியா? சோ அப்போ லக்கேஜ்ங்கிறது சிங்கிள் இல்ல, மொத்தமா ஒரு விஷயத்த சொல்றப்போ என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம த அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அப்போ ஃபர்ஸ்ட் தன்னு இருக்கிறது இது ஒண்ணு மட்டும் தான். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? சோ பிளாட்ஃபார்ம் ஒரு விஷயத்த சொல்லச்சுல, ஆன் தி பிளாட்ஃபார்ம், ஆன் தி ட்ராக். ஓகேங்களா? சோ ஒரு என்ன சொல்ல, ஒரு இடத்த சொல்லச்சுல நம்ம வந்து இந்த மாதிரி த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? சோ இடம்னா என்ன அர்த்தம்னா, இப்ப கண்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரீஸ் முன்னால நம்ம சொல்லணுமா ஆன் த இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? இல்ல, கிடையாது. ஓகேங்களா? சோ கண்ட்ரீஸ்க்கு முன்னால நம்ம என்ன யூஸ் பண்றது இல்ல அப்படின்னா ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்றது கிடையாது, வித் எக்ஸெப்ஷன் டு சம், ஒரு சில விஷயத்துக்கு தவிர. ஓகேங்களா? சோ இந்தியா இஸ் மை கண்ட்ரி. சோ இதுக்கு முன்னால நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்றது கிடையாது. பட் when the country has some words like united, republic இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா தங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? the united states. ஓகேங்களா? the USSR. நெக்ஸ்ட் the Czech Republic, ரிப்பப்ளிக்னோ இல்ல யுனைடெட்னோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து we have to use the. ஓகே, சோ மத்தபடி வேற கண்ட்ரீஸ்க்கோ இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ இல்ல ஸ்டேட்டுக்கோ நம்ம வந்து the யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து, சோ சம்திங் லைக் திஸ், பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸ்ட்ரீட் இப்படிலாம் இடம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கான என்ன யூஸ் பண்ணலாம், தங்கிறது இதுக்கு முன்னால யூஸ் பண்ணலாம்.
next, what is the expanded form for the following abbreviation? GST ங்கிறதுக்கு என்ன abbreviation கொடுத்திருக்காங்க? goods and services tax. ஓகேங்களா? so goods and services tax so 2017ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? so வந்துட்டு so இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட சேவை வரி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பொருட்கள் மற்றும் சேவை வரி. அடுத்து பாருங்க, a dash consists of 3 parts. 3 பகுதிகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. first a topic sentence, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, and supporting details இருக்கு, a concluding sentence, முடிவுக்கும் ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. but see here essay. what about an essay? essayங்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it should have paragraphs இருக்கும், சென்டென்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஒரு எஸ்ஸேனா நிறைய பேராகிராஃப்ஸ் இருந்துச்சுனா தான் so it must be an essay. so அப்போ வந்துட்டு இது கிடையாது. ஓகேங்களா? so next, அப்போ ஒரு பேராகிராஃப்ல தான் என்ன இருக்கும்னா ஒரு டாபிக் சென்டென்ஸ், ஒரு ஹெட் சென்டென்ஸ் இருக்கும், and also அந்த சென்டென்ஸை சப்போர்ட் பண்ணி டீடைல்ஸ் இருக்கும், and finally we are having a concluding sentence. ஓகேங்களா? so next, நரேஷன்ங்கிறது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பிளே நரேட் பண்றாங்கல்ல, உதாரணத்துக்கு ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட்ல ஆலிஸ், அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு சொன்னா பம்பிள் பீ அப்படின்னு போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு she said, he said அப்படின்னு சொல்லி தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருக்கலாம். போயம் பொறுத்த மட்டும் என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா சென்டென்ஸ், சப்போர்ட்டிங் டீடைல்ஸ், கன்க்ளூடிங் சென்டென்ஸ் அப்படிலாம் இல்ல. ஓகேங்களா? சோ அதோட விஷயம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் போயத்துக்கு. ஓகேங்களா? so it contains figure of speech and it contains a certain structure. இப்போ சில போயம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொனட்ங்கிற போயத்துக்கு எத்தனை வரிகள் இருக்கும்? 14 வரிகள் இருக்கும். ஓகேங்களா? சோ வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட், நீல்கிரி மவுண்டன் ட்ரெயின் டிராவல்ஸ் த்ரூ, இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் லெசன் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ வந்து 208 serpentine curves and 250 bridges. ஓகே, சரி, நெக்ஸ்ட் அடுத்தது, if I had studied I dash the exam. this is conditional clause. conditional clause பொறுத்த மட்டும் had plus v3 வந்துச்சுன்னா would have plus v3ங்கிறது எழுதணும். ஓகேங்களா? had plus v3 அப்படின்னு இருந்துச்சுன்னா we should have to என்ன சொல்ல reframe the sentence as would have plus v3. ஓகேங்களா? கண்டிஷனல் கிளாஸ்ல had plus v3 இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா would have plus v3ங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? that's all. so if I had studied I would have passed. so it is a regret. ஓகேங்களா? நான் அதை செஞ்சிருந்தேன்னா இப்போ பாஸ் ஆயிருப்பேன், நான் கொண்டு வந்திருந்தேன்னா எக்ஸாம வந்து நல்லா எழுதியிருப்பேன். ஓகேங்களா? பெண்ணை கொண்டு வந்திருந்தேனா, பென்சில் கொண்டு வந்திருந்தேனா, இல்ல மணி கொண்டு வந்திருந்தேன்னா நான் பிக்னிக்கை என்ஜாய் பண்ணிருப்பேன். சோ ஒரு ரீக்ரெட், ஒரு விஷயம் வந்து நான் செஞ்சிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும், செய்யல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நேரத்துல நெக்ஸ்ட் பாருங்க, பிளெண்டட் வேர்ட். பிளெண்டட் வேர்டுங்கிறது ரெண்டு விஷயத்த, பிளெண்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளெண்டர்னாலே ரெண்டு விஷயத்த அரைச்சு நம்ம வந்துட்டு ஒரே ப்ராடக்டா கொண்டு வர்றது. சோ அப்ப பிளெண்டட் வேர்டுங்கிறப்போ ரெண்டு வேர்ட்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரே வேர்டா கொண்டு வருது. சோ மெக்கானிக்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? சோ இது ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன எடுத்தோம்னா மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதா மெக்கானிக்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ். இதே மாதிரி இன்னொரு வார்த்தைகள் என்ன வார்த்தை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மோக். ஓகேங்களா? ஸ்மோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஓகேங்களா? ஸ்மாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, சோ அப்போ ஸ்மோக் பனியும், ஃபாக் சாரி புகையும் பனியும். ஓகேங்களா? புகையும் பனியும் மிக்ஸ் ஆனது மூடு பனி, உறைபனிங்கிறது ஃப்ராஸ்ட். ஓகேங்களா? இது மூடு பனி, ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, pick out the meaning of the idiom as busy as a hibernating bear. ஓகேங்களா? இடியம்னா என்ன? ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை டைரக்டா, அதாவது லிட்டரலா சொல்லாம, இப்ப இங்க பாருங்க, busy as a hibernating bearன்னு சொல்றாங்க. ஹைபர்னேட்டிங் பேர்னா தூங்குற கூடிய ஒரு கரடி. ஓகேங்களா? அது வந்து பிஸியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப லிட்டரலா மீனிங் எடுக்கல, இதுல இருந்து கொடுத்திருக்கிற மீனிங்ல இருந்து நம்ம ஒரு மீனிங் வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் இடியம் அப்படிங்கிறது. ஓகே, சோ அப்போ வந்து ஹைபர்னேட்டிங் பேர் வந்துட்டு அது பிஸியா இருக்காது, அது எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கும். அப்போ அது சோம்பேறியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா சர்காஸ்டிக்கா சொல்றாங்க, இது மாதிரி பிஸியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அது வந்து டைரக்டா லிட்டரலா மீனிங் எடுக்காம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு மீனிங் வந்து இம்ப்ளிசிட்டா அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்போ ஆஸ் பிஸி as a hibernating bear அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிமைனிங் ஐடல். ஐடல்னா என்ன அர்த்தம்? சோம்பேறியா இருக்கிறது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஐடல்னா என்னது? IDOL அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிலை. இன்னொன்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ் an ideal person. எல்லா வகையிலையும் வந்துட்டு
பெட்டரா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது ஐடல், இது ஐடில். ஓகே, சரி நெக்ஸ்ட் சிலிபிஃபிகேஷன். சிலிபிஃபிகேஷன் எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையில வவல் சவுண்ட், இந்த வவல் சவுண்ட் வச்சு நம்ம வந்து சிலிபிஃபிகேஷன் அப்படிங்கறத எடுத்துப்போம். ஓகே, சோ அப்ப இங்க பாருங்க உட்டோபியா. வாட் இஸ் மீன் பை உட்டோபியா? உட்டோபியா இஸ் இமேஜினரி வேர்ல்டு. ஓகேங்களா? ஒரு ட்ரீம் வேர்ல்டு. அப்பெல்லாம் வந்து இல்லவே இல்லை. ஓகேங்களா? சோ அப்போ எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், இந்தியா வித்தவுட் கரப்ஷன் இஸ் அன் உட்டோபியா. ஓகேங்களா? சோ கரப்ஷன் இல்லாத இந்தியாங்கிறது இட்ஸ் a ட்ரீம் வேர்ல்டு. ஓகேங்களா? சோ இப்போதைக்கு அது ஒரு ட்ரீம் வேர்ல்டு. ஓகே, சோ அப்போ உட்டோபியா அப்படிங்கிறப்போ இதுல எந்த மாதிரி நம்ம ஸ்பெல் பண்ணிச்சா வவல் எப்படி வருதுன்னு பாருங்க. ஊ சோ, ஊ அப்படிங்கிறப்பமே அது ஒரு வவல் சவுண்ட். ஓகேங்களா? சோ ஓ அப்படிங்கிறது டி, இ அப்படிங்கிறது ஆ. சோ அப்போ இட் கண்டைன்ஸ் 4 syllables. ஓகேங்களா? உட்டோபியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த லாஜிக்கல் சீக்வென்ஸ் ஃபார் தீஸ் வேர்ட்ஸ்? இது எல்லாத்தோட லாஜிக்கல் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக், முட்டை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர், அந்த அந்த புழு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கூட்டுப்புழு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா? சோ அந்த எக், நெக்ஸ்ட் கேட்டர்பில்லர், பியூப்பா அண்ட் பட்டர்ஃப்ளை. சோ அதோட அந்த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் அவங்க ஆர்டர் பண்ணி எழுதியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, a pair of birds back or bat. இங்க பாருங்க, இதோட ஸ்பெல்லிங் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு, ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? so it contains the same spelling bat as well as the pronunciation bat, but they differ in meaning. அதோட மீனிங் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? so one thing bat, the cricket bat, tennis bat அப்படிங்கிறது. இன்னொன்னு நம்மளுக்கு வந்துட்டு வவ்வால். ஓகேங்களா? சோ அப்போ இதோடைய ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கு, இதோட ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கு, பட் they differ in meaning அப்படிங்கிறப்போ இதை என்ன சொல்லுவோம்னா ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓர் இத வந்துட்டு என்னவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோமோகிராஃப்ஸ் ரெண்டுமே சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஹோமோகிராஃப்ஸ் இஸ் கரெக்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, choose the correct meaning for the underlined idiom from the sentences given below. I've done more than my share in this partnership. இப்படி கொடுத்திருக்காங்க. அண்டர்லைன் வேர்டுக்கு, அண்டர்லைன் இடியம்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இந்த இது pair of words, sorry, முந்தின இது பாருங்க, pair of words back or back belongs to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ரெண்டுமே நான் சொன்னேன், ஹோமோனிம்ஸும் இருக்கு, ஹோமோகிராஃப்ஸும் இருக்கு. ஓகேங்களா? சோ எது வந்து நம்ம வந்து ஹோமோஃபோன்ஸ் கிடையாது, சினோனிம்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப எது நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் நம்ம வந்து சூஸ் பண்றது ஹோமோனிம்ஸ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணும். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆனா ஹோமோனிம்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஆன்சர், ஏன்னா நம்மளோட புக்ல வந்துட்டு அப்படி இருக்கு. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் 82ல பாருங்க, அண்டர்லைன் இடியம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அண்டர்லைன் இடியம், அண்டர்லைன்டு ஃப்ரேஸ் இப்படிலாம் கொடுத்திருந்தாலே, ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்திருந்தாலே அதுக்கான ஆன்சரும் அதுல இருக்கும். ஓகேங்களா? நீங்க பாருங்க, I have done more than my share in this partnership. The ball is in your court to decide what happens next. The ball is in your court. அதுக்கப்புறம் பாருங்க 2க்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, to decide what happens next. ஓகேங்களா? அப்ப நாம என்ன பண்ணணும், அடுத்து என்ன நடக்குங்கிறது டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, சோ இப்ப டர்ன் டு மேக் அ டெசிஷன், ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, scattered pieces of rubbish or remains or termed as. ஓகே, இதுல ரெண்டு வார்த்தையில ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம், வேஸ்ட் ஆர் டெப்ரி. ஓகேங்களா? சோ டிவாஸ்டேஷன்ங்கிறது அழிவு, வேஸ்டும் டெப்ரியும் ஒரே இதுதான், அது ரெண்டுத்தையுமே கேள்விப்பட்டிருப்போம். பட் வாட் டிஃபர்ஸ் ஹியர்? வேஸ்ட்ங்கிறது யூஸ்வலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த பொருட்கள். ஓகேங்களா? சோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில போடுறது வேஸ்ட். டெப்ரி, இந்த டெப்ரிஸ் பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு அழிவு காரணமா அதுவாவே உடஞ்சிருக்கலாம், செதறி இருக்கிறது. ஓகேங்களா? சோ ஈவன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்பேஸ் டெப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ்ல போய் யாரும் வேணுங்களே போய் ரபிஷ் வந்துட்டு எனக்கு இது தேவையில்லைன்னு போடுறது கிடையாது. பட் சர்டைன் ஈவென்ட்ஸ்ல நம்மளுக்கு அந்த சேட்டலைட் இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா உடஞ்சு போயிருது. ஓகேங்களா? அதோட அந்த ஃபால்ட் ஏற்படுறதுனால அது வந்து நம்மளோட கிராவிட்டி ஜோனை விட்டு போயிருது. சோ அப்ப அது அந்த இடத்துல அது எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெப்ரி. ஓகேங்களா? ஸ்கேட்டர்ட் பீசஸ் ஆஃப் ரபிஷ். ஓகே, சரி அதே மாதிரி earthquake வருது, earthquake வரச்ச அங்கேயும் இங்கேயும் நமக்கு பொருள் வந்துட்டு செதறி இருக்கு. so this is what is also called as debris. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட், don't go by the word he said.
here the phrasal verb go by means, ஓகேங்களா, don't go by the word அப்படிங்கிறாங்க. இங்க phrasal verb go by னா என்ன அர்த்தம், ஓகேங்களா, அப்படியே நீ வந்துட்டு அடுத்தவன் சொன்னாங்கிறதுனால அந்த சொல் பேச்சு கேட்டு இந்த கேட்பார் பேச்சு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது, ஓகேங்களா. அவன் சொல்லிட்டாங்கிறதுனால அதை நீ அப்படியே வந்துட்டு நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது, ஓகேங்களா. So you don't go by his word or you don't go by their word, ஓகேங்களா. So you don't judge by their word. அதை வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது, ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. in a certain code language if KBOVBSZ is the code word for January, ஓகேங்களா. சோ இப்ப இங்க பாருங்க, இப்போ நார்மலா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யூ டோன்ட் கோ சோ மச், அதாவது அந்த வேர்ட்ஸ்ல வந்துட்டு ரொம்ப தூரம் போக கூடாது, பக்கத்துல என்ன லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ see here the பிங்கிற லெட்டர் இருக்கு, அப்போ பிங்கிற லெட்டருக்கு முன்னால என்ன இங்க வந்திருக்குன்னா ஏங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பிங்கிறதுக்கு ஏங்கிறது வந்திருக்கு. ஸோ அப்போ ஒன் வேர்டு நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னால வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ ஏன்னு இருந்துச்சுன்னா பி, ஜேன்னு இருந்துச்சுன்னா கே. ஸோ அப்போ அதே மாதிரி அக்டோபருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், ஓகேங்களா. ஒன் வேர்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து வர மாதிரி வந்திருக்கு, ஓகேங்களா. சோ அப்ப இங்கேயும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீன் இருந்துச்சுன்னா அப்ப டிங்கிறது வரும், ஓகேங்களா. சோ இது எல்லாமே டின்னு தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஓன் இருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா பி தான். சோ இதுவும் அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா யூ. சோ அப்ப அந்த இந்த இந்த இதை தவிர்த்து மீதி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிமிலரா அந்த மாதிரி இருக்கு, ஓகேங்களா. எதுல அடுத்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிலையும் பிலையும் டிஃபர் ஆகுது, ஓகே. சரி, சோ அப்ப அக்டோபர் ஓ, அகைன் நம்மளுக்கு பி தான் வரணும், ஓகேங்களா. சோ அப்ப பி வராது. ஓகே, நெக்ஸ்ட் பிசி பிசி சேமா தான் இருக்கு, எஃப் எஃப் சேமா தான் இருக்கு, எம் எஸ், ஓகேங்களா. சோ அப்ப ஆர்னு இருக்கு, அப்ப ஆறுங்கிறப்போ நம்மளுக்கு கண்டிப்பா என்னதுதான் எஸ் தான், ஓகேங்களா. சோ அப்ப ஆன்சர் திஸ் ஒன் PDU PC FS, ஓகேங்களா. நெக்ஸ்ட் fill in the blanks with the suitable homophones. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோமோனா சேம், போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொனன்சியேஷன், ஓகேங்களா. சோ அப்போ ஹோமோபோன்ஸ் அப்படிங்கிறப்போ சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கிற மாதிரி வார்த்தைகள், ஓகேங்களா. இந்த இதுக்கு என்ன சூட்டபிளா இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதை நீங்க ஃபில் பண்ணணும். So this medicine will dash your pain. உங்களோட பெயினை இது என்ன பண்ணும், ஓகேங்களா, பெயினை கம்மி பண்ணும், ஓகேங்களா. மெடிசன்ங்கிறது அதோட விளைவு, இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. காரணம் விளைவு ரெண்டுத்தையும் பார்க்கணும். சோ அப்ப மெடிசன்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வலியை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. சோ அப்ப குறைக்கிறது, அப்ப குறைக்கிறதுங்கிறப்ப லெஸ், ஓகே, லெஸ்ங்கிறப்ப LESSN EN lesson. Next, My Reminiscences was written and published by ரவீந்திரநாத் தாகூரோடது, ஓகேங்களா. சோ இந்த ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவருடைய நினைவுகள். அவர் வந்து ஒரு சர்டைன் பீரியட்ல வெக்கேஷனுக்காக அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பாரு. சோ அப்போ அவருடைய நினைவுகளை வந்துட்டு எழுதினதுதான், ஓகேங்களா. சரி, ரவீந்திரநாத் தாகூரை பொறுத்த மட்டும் நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, இவர் வந்து ஒரு என்ன சொல்ல லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு, ஓகேங்களா. என்ன புக் அப்படின்னா கீதாஞ்சலி, ஓகேங்களா. கீதாஞ்சலி அப்படிங்கிற புத்தகத்திற்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் அடுத்தது choose the correct sentence from the following group. இதுல இருந்து கரெக்ட் சென்டென்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. I cannot cope with this pressure, I cannot cope up with this pressure, I cannot copes, I cannot cope, ஓகேங்களா. சரி, சோ இப்ப இதுல எது கரெக்ட்? நார்மலா மிஸ்டேக் எப்படி விடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ கேனாட் கோப் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சோ நம்ம புக்லயே இருக்கு, ஓகேங்களா. இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? கோப்னால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா என்னால பேர் பண்ண முடியாது, என்னால தாங்க முடியாது, என்னால இந்த பிரஷரை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா. சோ அப்போ வந்து இங்க அப்புங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஐ கேனாட் கோப் வித் திஸ் பிரஷர். நெக்ஸ்ட் அடுத்தது இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ரூல் சொல்லி தரேன். கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட் எது வந்தாலும் சரி பக்கத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் இருக்கணும். அது என்ன பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்? பேஸ் ஃபார்ம்னா அதுல எந்த சேஞ்சும் இல்லாம இருக்கணும், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஐ கேனாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா கோ அப்படிங்கிறது தான் பேஸ் ஃபார்ம், ஓகேங்களா. சோ இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈட் அப்படிங்கிறது தான் பேஸ் ஃபார்ம். ஈட், ஓகேங்களா. கோ இது எப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது கூட எந்த ஒரு விஷயத்தையுமே சேர்க்கக்கூடாது. ஈட்ஸ்னும் சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா அது வந்து மாறவும் கூடாது, ஓகேங்களா. சோ அதாவது எப்படின்னா ஏட்டுன்னு மாறக்கூடாது, ஈச்சன்னு மாறக்கூடாது, ஓகேங்களா. சோ அப்ப பாருங்க ஐ கேனாட்
இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இப்போ வேற ஏதாவது எடுத்துப்போம். ஐ கேனாட் ப்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ கேனாட் பிரேக் அப்படிதான் சொல்லணும். சோ அப்போ அந்த அந்த இதை வந்துட்டு என்ன சொல்லுவோம், பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது V1னா V1ல எஸ் கூட சேர்க்க கூடாது. அதே இது மத்த இதா இருந்தாச்சுன்னா V1க்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா பிளஸ் நம்ம சிங்குலர் ப்ளூரலை பொறுத்து எஸ் சேர்க்கிறது எஸ் சேர்க்காம இருக்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஆனா the can, could, shall, should, will, would, ஓகேங்களா, அந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் இதுக்கு அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த வேர்பை பேஸ் ஃபார்ம்ல மட்டும் தான் எழுதணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. pick out the correct homonym from the given words. homonymனா என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சோ அதோட என்ன சொல்ற, அதோட ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கும். அதே சமயத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதோட அந்த லெட்டர்ஸும் சேமா இருக்கும், அதோட மீனிங் மட்டும் தான் டிஃபரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாருங்க ஸ்டேர்னு இருக்கு, STARE ஸ்டேர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேர் STARAIR. சோ இதுவும் இருக்கு. இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கிறது இந்த ஸ்டார் STARE. இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா படிக்கட்டுன்னு சொல்றது STAIR. ஓகேங்களா? சோ அப்ப இது ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங்லயும் டிஃபர் ஆகுது, மீனிங்லயும் டிஃபர் ஆகுது, ப்ரொனன்சியேஷன் மட்டும் சேமா இருக்கு. அப்ப இது ஹோமோஃபோன். அடுத்து பாருங்க நைட். நைட்டோட வார்த்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா KNIGHT. இந்த நைட்டுக்கு என்ன அர்த்தம்னா இரவு பொழுது. இந்த நைட்டுக்கு என்ன அர்த்தம்னா வீரர். அந்த காலத்துல வந்து சிவல்ரஸ், அதாவது வீரதீர செயல்கள் பண்ணவங்களுக்கு நைட்டு பட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வீரதீர செயல்கள் செய்யறவங்கள நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So here spelling differs, meaning also differs, but the pronunciation remains the same. So this is homophone. Okay? So but see here, fear and kind, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த கைண்ட்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இதே மாதிரி சிமிலரா சொல்லணும்னா அகைன் கைண்ட்ங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு கைண்டுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து என்ன சொல்ல, அவங்க வந்துட்டு ரொம்ப கருணை, ஓகேங்களா, அந்த கைண்ட் வரும். இன்னொரு கைண்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள், எனக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை பிடிக்காது, இந்த வகையான மனிதர்களை பிடிக்காது. ஸோ அப்போ இந்த கைண்டுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, பட் சேம் ஸ்பெல்லிங். ஓகேங்களா? So same spelling, same pronunciation, but differ in meaning. So this is a homonym. And also tear இப்படி இருக்கு TEAR. So same. இந்த டியருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியர் டிராப்ஸ், கண்ணீர் துளிகள். இந்த டியருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பரை கிழிக்கிறது. ஓகேங்களா? சேர் த பேப்பர், சேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா? சரி, சோ இப்ப இந்த ரெண்டும் இருக்கு. ஆனா வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா இது ஒண்ணுதான் வந்துட்டு கரெக்ட். என்னை கேட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கைண்டுங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இது டியர்னு சொல்ல மாட்டோம், இதுதான் டியர்னு சொல்லுவோம். டியர் டிராப்ஸ், கண்ணீருங்கிறது தான் டியர் டிராப்ஸ் சொல்லுவோம். இதை சேர்னு சொல்லுவோம். டோன்ட் டேர் த பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் சோ அப்ப இங்க என்ன ஆகுது, ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகுது. சோ அப்ப இது ஹோமோனிமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஓகேங்களா? சோ வந்துட்டு இதுதான் ஹோமோனிம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் அடுத்தது 90 பாருங்க. Choose the correct expanded form of the word abbreviation NMMS. ஓகேங்களா? So National Means Cum Merit Scholarship. ஓகேங்களா? So what is mean by National Means Cum Merit Scholarship அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பொறுத்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது. ஓகேங்களா? நேஷனல் மீன்ஸ் கம்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் அபவ் கிளாஸ் 8, ஸோ 8ஆம் வகுப்புக்கு மேல வந்துட்டு அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்டால கொடுக்கப்படுற ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் திஸ் கொஸ்டின் வாஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம ஒரு ஆவரேஜ் டு மாடரேட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.